வர்த்தகர்கள் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் இந்த தேர்தலில் போட்டிங்கிற ஒரு கருத்தை வச்சுட்டு இருக்காங்க. உங்களோட பார்வையில எப்படி இருக்கு? இல்ல, தாவேகா தலைமையில் நான் பல முறை சொல்றத நீங்க அதை ஒரு பாதியை புரிஞ்சுக்கிறீங்க, ஒரு பாதியை புரியல. இன்னைக்கு சரியா சொல்றேன். தாவேகா தலைமையில ஒரு வலிமையான கூட்டணி அமைந்தால் அது திமுக கூட்டணிக்கு கடுமையான போட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். இல்ல இல்ல, நான் எந்த கூட்டணியில் அங்கம் வகிப்பேங்கிறத பற்றி இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. சில கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களோடு பேசி வருவது உண்மை. அதை பற்றி நாங்கள் இன்னும் எந்த முடிவுக்கும் வரவில்லை. முடிவு எடுத்த பிறகு வெளிப்படையாக உங்கள் எல்லோருக்கும் தெரிந்துவிடும். எந்த கட்சிகள் பேசுகிறது என்று இந்த நேரத்தில் சொல்றது மரியாதையாக இருக்காது. ஏன்னா ஒரு கூட்டணி முடிவுக்கு எட்டிய பிறகு சொல்வதுதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, பாண்டிச்சேரியில சரியா இருக்குன்னு அவருடைய கருத்தா இருக்கலாம். பாண்டிச்சேரினா என்னுடைய ஃபார்ம் ஹவுஸ பாண்டிச்சேரி அருகில தான், ஆரோவில்ல தான் இருக்கு. பாண்டிச்சேரி ஒன்று தமிழ்நாட்டை விட சிறப்பாக இருக்குன்னு அது அவருடைய கருத்தா இருக்கலாம். அது அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. என்னுடைய கருத்து அது கிடையாது. எப்படி 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 எனக்கு அதை பத்தி ஒன்று தகவல் தெரியாத ஒரு கருத்து. நான் கேள்வி எனக்கு வராத கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. என்ன, ஒரு எந்த கட்சியும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது பொதுக்குழு நடத்திட வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை. இப்ப எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட ஜனவரி 5ஆம் தேதி தஞ்சை மாநகரில் நடக்க இருக்குது. ஆண்டுக்கு ஒரு முறை செயற்குழு பொதுக்குழு அவசியம் கூட்டப்பட வேண்டும் என்பதுதான் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை. நீங்க ஒரு தனி கட்சி தொடங்கி இருந்தாலுமே கூட அதிமுக மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட விருப்பமாகவும் இருந்தது. இப்ப அதிமுக எந்த பாதையில போயிட்டு நினைக்கிறீங்க? சட்டமன்ற தேர்தலும் நெருங்கிடுச்சு. இது எதுக்கு நான் இதை பத்தி தொடர்ந்து பல வருடங்களாக, அது குறிப்பா கடந்த 3 வருடங்களாக அதை பற்றியே பேசி பேசி பல பிரச்சனைகள் திசை திருப்பப்படுவதாக நான் நினைக்கிறேன். அதனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப திரும்ப அதையே பேச வேண்டாம், அது எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்றேன். நேத்து விஜய் புதுச்சேரியில ரேஷன் கடைகள் இல்ல அப்படின்னு தவறான குற்றச்சாட்டு வச்சதா அவங்க அரசு சொல்லியிருக்காங்க. அங்க ரேஷன் கடைகள் இருக்குங்கிற பட்சத்துல அது தவறான குற்றச்சாட்டு தான். அவருக்கு யாரும் தவறான தகவல்களை யாரும் கொடுத்திருக்கலாம். இன்னொரு கட்சி தலைவர் பேச்சோ இன்னொரு கட்சியின் நடவடிக்கையோ பற்றியோ நாம் தேவையில்லாமல் விமர்சிக்க வேண்டாம் என்பதுதான் எங்கள் கருத்து. ஏன்னா எங்களை யாராவது விமர்சித்தால்தான் அவர்களுக்கு பதில் விமர்சனம் சொல்ல முடியும். மற்றபடி தமிழ்நாட்டில் உள்ள எந்த கட்சி மீதும் எங்களுக்கு பயம் இல்லை, எந்த கட்சி மீதும் பொறாமை இல்லை. அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றியோ அதில் உள்ள நிர்வாகிகளை பற்றியோ யாராவது விமர்சனம் செய்தால் அதற்கு எதிர் விமர்சனம் செய்யலாமே தவிர, இன்னொருவர் ஏன் பச்சை சட்டை போட்டிருக்காரு, இன்னொருத்தர் ஏன் மஞ்சள் சட்டை போட்டிருக்காருன்னு கேட்டா, இன்னொருத்தர் ஏன் வேஷ்டி கட்டில் பேண்ட் போட்டிருக்காருன்னு கேட்டா அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அவர்களோட விருப்பம்.